இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா பார்க்க போகிறோம்? நம்ம இந்த நூலை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணோம்ல, அதை வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபார்மட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு வீடியோ மாதிரி நான் சின்னதாக எடுத்திருக்கேன். அதை பாருங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை எப்படி ரெடி பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட்டம் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அந்த ஆணி எப்படி அடிக்கிறது கரெக்டாக, அதெல்லாம் கேட்டிருந்தீங்களே. அதுவும் அந்த வீடியோவில் வந்து நான் அழகாக எடுத்து காட்டியிருப்பேன், அந்த வட்டத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வட்டம் வந்து டவுன்லோட் ஆகும். அதை போயிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது. வீட்லேயும் பிரிண்ட் எடுக்க முடியாது. வீட்டில் பிரிண்ட் இருந்தாலும் பிரிண்ட் எடுக்க முடியாது. ப்ரௌசிங் சென்டருக்கு போங்க. அங்கே போயிட்டு ஸ்டைன் ஆர்ட் ஜெனரேட்டர்னு போட்டு அந்த மண்டை ஓடு சொன்னேன் இல்லையா, அந்த மண்டை ஓட்டில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை ஆணி வச்சு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க, 200 ஆணி வச்சு ரெடி பண்ண போகிறீங்களா ஃபோட்டோ, இல்லை 250 ஆணி வச்சு ரெடி பண்ண போகிறீங்களான்றத பிரிண்ட்டு மட்டும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அவங்கள பிரிண்ட் எடுக்க சொல்லுங்கள். பிரிண்ட் அவங்களாலையும் எடுக்க முடியாது, அதை எப்படியாவது ரெடி பண்ணி எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ப்ரௌசிங்கில் நிறைய இடத்துல எடுக்கலை, எனக்கும் அப்படி தான் ஆச்சு. நிறைய இடத்துல, ஒரு சில இடத்துல மட்டும்தான் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அழகாக. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம கார்பன் பேப்பர் இருக்குல்ல, இந்த பில்லுக்கு கீழே வச்சு எழுதுவாங்களே ஒரு பேப்பர் அச்சு மாதிரி, அதை வச்சு ஒரு புள்ளி மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சார்ட்டில் புள்ளி மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நீங்கள் வந்து ப்ரௌசிங்க்கு போக தேவையில்ல, வீட்லேயே அழகாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வட்டம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரெகுலராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா வேறு என்ன, நீங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கட்டாயமாக வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ண வைங்களேன், ஸ்ட்ரெயின் ஆர்ட் ஜெனரேட்டர்னு வருதா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இது இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெயின் ஆர்ட் ஜெனரேட்டர் சொல்லிட்டு, இந்த மண்டோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே தள்ளிட்டு போங்க. ஃப்ரேம் வித்து நம்பர் இருக்குல்ல, அது வந்து இங்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எத்தனை ஆணி அடிக்க போகிறோன்றதுக்கான ஒரு வழி இது. நான் வந்து 250 வைப்பேன், 200 வைப்பேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டெய்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கிடைக்கும். 200 இது பொறுமையாக நீங்கள் நகர்த்தினீங்கன்னா தான் அது வரும். சிஸ்டமில் ஈஸியாக இருக்கும். சரி, 202 வச்சுப்போம். 202 ஓகேங்களா, வச்சாச்சா? இப்போ இந்த ஃப்ரேம் வித் நம்பர் சொன்னேன் இல்லையா, அதை தொட்டிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆகிடுச்சா? ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டோமோ அது வந்து இங்கே கிடச்சிரும். அந்த வட்டம் வந்து நீங்கள் போட தேவையில்லை, உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வட்டம் ரெடி ஆகிடுச்சா? முடிஞ்சிச்சா? வட்டத்துக்கு அடுத்து போகும். இப்போ இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயின் ஆர்ட் ஆன்லைன் டிசைன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, பிக்சர் லோடிங் சொல்லிட்டு, அதில் போயிட்டு அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கீழே மெமரி கார்டில் இருக்கிற பிக்சர்லாம் காட்டும். நான் வந்து சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண போகிறேன். லைட்டாக ஜூம் வச்சுக்கிறேன். 3ஆவதாக இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டடு, அதை கொடுங்க. கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மட் பிரகாரம் அது வந்துடும். நம்ம இங்கே இது ரவுண்டும் சொல்லிடுறேன். இதுக்கு நான் எவ்வளோ இங்கே காட்டுது பார்த்தீங்கன்னா 200 ஆணி. ஓகேங்களா, 200 ஆணி காட்டுது. இந்த நூல் வந்து நம்ம எத்தனை வாட்டி கோக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2200 வாட்டி நம்ம வந்து ரெடி பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கிடைக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, 3ஆவதாக ஒரு ஃபார்மட் இருக்குது பாருங்கள், இதை தொடுங்க. தொட்டிங்கன்னா டவுன்லோட் காட்டுதா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் நம்பர். இதை வச்சு தான் நம்ம பார்த்து பொறுமையாக வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கட்டாயமாக மெசேஜ் கொடுங்க. நம்ம அடுத்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். இதை